வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலு சண்டே அதுவுமா ஒரே பிஸியாக போச்சுங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோமாசு தாங்க செஞ்சுருந்தாங்க. மாமியார் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த எண்ணெய் சட்டிலலாம் பண்ணுற பலகாரம் நான் பண்ண மாட்டேன். மாமியார் தான் செய்வாங்க. தீபாவளிக்காக நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற பலகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சோமாசும் முறுக்கும் மட்டும் சுட்டிருக்கோம். இனிமேல் மற்ற பலகாரம்லாம் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இது மாமியார் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் நான் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டார். கொஞ்சம் வீட்டில் இன்றைக்கி தீபாவளிக்காக க்ளீனிங் வேலை இருக்குதுன்னு சொன்னதால் அவரே வந்து எனக்கு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய முறை அவர் மீன் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுவார். என்னை விட பார்த்திங்கன்னா அவர் தான் நல்லா க்ளீன் பண்ணுவார். மேரேஜ் ஆன புதுசில் மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் வெஜிடேரியனாக இருந்தேன். அதுக்கப்புறம் இவருக்கு மீன் பிடிக்கும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மீன் சமைக்க ஆரம்பித்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சமைப்பேன். எந்த ஒரு பொருளையும் விட்டு வைக்கிறதில்ல. நான் இப்போ போட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு க்ளீனும் சூப்பராக பண்ணுவேன், சமைக்கவும் ஆரம்பிப்பேன். யாரெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். நம்ம சாப்பிட்லனாலும் நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கும்போது அவர் சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு லெவல்லங்க. உங்களுக்கெலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், செம்மையாக க்ளீன் பண்ணுவாருங்க. நான் கூட இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டேன். வேறு லெவலில் க்ளீன் பண்ணுவார். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து மார்னிங்கே ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு ஒரு சில வேலை வந்து இவர் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டாரு. இதில் கை வச்சோன்னா நமக்கு வேலையே ஆகாது. மார்னிங்கே இந்த வேலை முடிச்சு கொடுத்ததால நான் பார்த்திங்கன்னா அவர் க்ளீன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு டிஃபன் செய்ய போயிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன்னா இட்லியும் கொஞ்சம் மட்டன் குழம்பும் வச்சுருந்தேன். ரெசிபி பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான குழம்பு. தீபாவளிக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே பட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். என்னோடய கேமரா வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். மாமியார் வந்ததும் பலகாரம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நல்லா பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு மீன் குழம்பு வைக்கணும்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நமக்கு தான் 2 வாண்டூஸ் இருக்கிறாங்களே, அவங்க கையில் கொடுத்து பூண்டையும் வெங்காயத்தை உரிக்க சொன்னால் அவங்களால முடிஞ்சது ஏதோ எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணாங்க, முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. சரின்னு சொல்லிவிட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் லைவில் போட்டிருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறது, சங்கரா மீன் குழம்பு வச்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சிம்பிளான முறையில் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு பண்ணுறது தான். வீடியோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாமியார் வந்ததும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சோமாசு தான் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரே அட்டகாசம். சாப்பிட்டு முடித்ததும் தூக்கம் தான் வரும். இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம பெருசாக எதுவும் பண்ணலை. மாமியார் மாவெல்லாம் பிணைஞ்சி வைக்க, வீட்டுக்கார் உருட்ட, நம்ம சும்மா லைட்டாக சப்போர்ட்டாக கொஞ்சம் நேரம் அடித்து தான் வச்சேனே. வேறு எதுவும் பெருசான வேலைலாம் இல்லை. எண்ணெய் சட்டியில் பார்க்குற வேலையெல்லாம் மாமியாரே பார்த்துருவாங்க. அந்த கஷ்டம்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னையோட லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இது தான். மீன் குழம்பும் மத்தி மீன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸு. இது தான் நான் செஞ்சுருந்தேன். நீங்கள் என்ன செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன்றைக்கி போச்சு. சோமாசுக்கு உங்களுக்கு ரெசிபி வேணும், உள்ளே வைக்கிற பூரணத்தோட ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் பூரணம்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், ஹஸ்பண்ட்ஸ் உருட்டி போட நான் லைட்டாக அந்த மடிப்பும் தெரியுமா, அந்த மோமோஸுக்கு மடிக்கிற மாதிரி சோமாசுக்கும் மடித்து வைக்க வேண்டியதாக. இந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சாச்சு. மாமியாரும் கொஞ்சம் பாராட்டு, நல்லா பண்ணுறோமா, அப்படியே பண்ணுன்னு சொல்லிவிட்டு வேறு லெவலில் தீபாவளிக்கான பலகாரம்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த விலாக் பார்த்திங்கன்னா நைட்டே முறுக்கு சுட்டு இருந்தோம். முறுக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி செஞ்சது தான். நைட்டு பாவம் மாமியார் வேலைக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் செஞ்சு